அந்த வீட்டோட நம்ம சம்பந்தம் வைக்கணும்னு நீ ஏன் இவ்வளவு உறுதியா இருக்க? அந்த கோயில்ல அந்த புனிதமான இடத்துல நட்ராஜையும் அவந்திகாவையும் தம்பதி சகீதமா என் கண்குளிர நான் பார்த்தேன். ரெண்டாவது, நட்ராஜுக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பொண்ணுங்கனாலே விலைக்கு ஓடுறவ அவனை அறியாமையே அவகிட்ட பேசினா. இன்னும் சொல்ல போனா அவன் அவந்திகாவோட மனசெலவுல வாழ தொடங்கிட்டான். அவ ஆசைக்கு பெத்த தாயா நான் குறுக்க நிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் மேல ஈஸ்வரி ராசி சரியில்லை அது இதுன்னு சொல்லி அவங்க கோவப்பட்டு நேர்ல போய் பேசினப்போ சம்பந்தி எல்லாத்தையும் அமைதியா கேட்டுக்கிட்டு உங்க கூட சம்பந்தம் வச்சுக்கிறதுல எனக்கு பெருமைன்னு சொன்னாரு பாருங்க. அதுதாங்க முக்கியமான காரணம். இத்தனைக்கும் அவர் ஜாதி தலைவரா இருக்கிறவரு நியாயம் எந்த பக்கம்னு தெரிஞ்சதும் யாரும் உதற முடியாது உதற நினைக்காத சாதிய நம்ம குணத்துக்காக உதறி எரிஞ்சாரே. அந்த நல்ல மனுஷன் பெத்த பொண்ணு எப்படிங்க தப்பா இருப்பா? அதுக்கு இல்ல உமா, எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அவந்திகா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு இந்த கண்டிஷனை போடுறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். ஏன் அவ ஃப்ரெண்டு யாராவது கல்யாணம் முடிஞ்சு மாமியார் கொடுமைய சொல்லி இருக்கலாம். அதனால அவ பயந்துருக்கலாம். எந்த காலத்து பொண்ணுங்களை பத்தி நமக்கு தெரியாதா? ஏங்க என்ன பாருங்க, என் அன்பை மீறி அவந்திகா தனி கொடுத்துன போயிடுவாளா? அன்பால ஜெயிக்கிறதுதான் வாழ்க்கைன்னு எனக்கு நீங்க சொல்லிருக்கீங்க. அதுபடி வாழ்ந்துட்டு வர்றவனா நான் தோத்துருவேன் நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்கல்ல மூத்த மருமகளா வரப்போற பொண்ணு அந்த வீட்டுக்கு அம்மா ஸ்தானத்துல இருக்கணும்னு. அவந்திகா அப்படிதான் இருப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ என் அன்பை ஜெயிக்க முடியாது. இதுக்குதான் அந்த சம்பந்தம் வேணும்னு நான் சொன்னேன். அவந்திகாவுக்கு அந்த உறுதியும் கொடுத்தேன். நான் முடிவு பண்ணிட்டேங்க. அவதான் என் மருமக. நீங்க ஒன்னு மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது உமா. உங்களை பார்த்தா அத்தனை பேரு எந்திரிச்சு நிக்கிறது எதுக்கு? பயமா? இல்லங்க, மரியாதை. ஆனா நீங்க என்கிட்ட தயங்கி நிக்கிறீங்களே, என்ன காரணம்? அன்புங்க. மரியாதைய மிஞ்சினதுதான் அன்பு. அது ஒண்ணு போதாதா? தைரியமா இருங்க. சரி, சந்தோஷம். சார், இவரை யாரு கவனிச்சுக்கிறாங்க? இந்த பொண்ணு தாங்க. அப்பாக்கு எப்படி சார் இருக்கு? நீ கொஞ்சம் பொறுமையா இருமா. ஆம்பளைங்க யாரும் இல்லையா? டாக்டர், இவர்தான் அவருக்கு மருமகனாக போறாரு. சொல்லுங்க, என்ன விஷயம்? தம்பி, தப்பா எடுத்துக்காதீங்க. தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வேண்டியவங்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் சொல்லி டாக்டர், சாரி சார், இனி தாக்கு பிடிக்க முடியாது. பல்ஸ் ரேட் ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. டாக்டர், அப்ப இன்னும் 1 hour இல்ல 2 hours தான் தாக்கு பிடிப்பாரு. சாரி சார். என்னங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டு போறாரு? என்ன செய்து? அவர் சொல்லித்தான் நமக்கு தெரியணுமா? நாமளும் பாத்துக்கிட்டு தானே இருக்கோம்.
ஏப்பா இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? ஒவ்வொருத்தரா வந்து பாலை ஊத்துங்க, போற உயிரை நல்லபடியா அனுப்பிச்சு வைப்போம். அதானேமா காலையில இருந்து எள்ளையும் பாலும் ஊத்திக்கிட்டு தானேமா இருக்கோம். என்னப்பா இப்படி சொல்ற? அவர் நினைச்சால ஒரு உசுறு போகுமா என்ன? என்னங்க சொல்றீங்க? இல்லையா பின்ன, பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் தனக்குன்னு எதையும் காணாம புள்ள புள்ளன்னு கவிதாவை தோல்லையும் மார்லையும் போட்டு வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு மனுஷன் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு. நாமளும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். அம்மா ரொம்ப பேசாதம்மா, விஷயத்துக்கு வாமா. என்னப்பா இப்படி சொல்ற? அவருக்குன்னு இருக்கிறது கவிதா ஒருத்தி தான். அவளை வளர்த்து வாலிபம் பண்ணியாச்சு. இன்னும் என்ன பாக்கி இருக்கு? அவளுக்கும் ஒரு கல்யாண காட்சி பண்ணி இருந்தா இந்நேரம் மருமகன் பேரன் பேத்தின்னு சந்தோஷமா கண்ண மூடி இருப்பாரு. இந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அத பக்க கொடுத்து வைக்கல. இந்த மனுஷன் உசுறு இழுத்துக்கிட்டு இருக்கிறது அதுக்காக தான். கவிதா அங்கிள் 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 ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? என்னையா சொல்லுங்கய்யா. புரியுதுயா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுது. தம்பி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த அம்மா சொன்ன மாதிரி ஐயா மனசுலயும் அதான் ஓடுது. அவர் கண்ணை பாத்தியா கவிதா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலங்கிற வருத்தத்துல இருக்கிறாரு கவிதா. தம்பி கவிதாவை நீங்க தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஆமா. அதான் தம்பி, என்னைக்கோ பண்ண போற கல்யாணத்தை இன்னைக்கு ஐயா முன்னாடி பண்ணா அவர் மனசும் சஞ்சலம் இல்லாம போய் சேரும்ல சார். எப்படி? ஆமா தம்பி, மகன்னு ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன் தம்பி. இப்ப அவ கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிடுமோன்னு தவியா தவிச்சுக்கிட்டு இருக்காரு. உசுறு மேலையும் போகாம நலமும் ஆகாம இழுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க கவிதா கழுத்துல 3 முடிச்சு போட்டா அவர் நிம்மதியா கண்ண மூடிடுவாரு. சார் தப்பா எடுத்துக்காதீங்க. கவிதாவை நான் நிச்சயமா மேரேஜ் பண்ணிப்பேன். ஆனா இப்போ என் வீட்டுல இருக்கிற சூழ்நிலையில என்னால எதுவுமே பண்ண முடியாது. அங்க என் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேல நான் இன்னும் என் லவ் கூட வீட்டுல சொல்லல. இப்போ திடீர்னு தாலி கட்டி கூட்டிட்டு போனா அது ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாக்கிடும். தம்பி மனுஷன் உசுரோட இருக்கிற வரைக்கும் பிரச்சனைங்க இருக்கதான் செய்யும். ஆனா அந்த மனுஷனோட முகத்தை பாரு. அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்பா. தான் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காமலேயே தான் கண்ணை மூட போறோங்கிற ஏக்கத்துல அவர் கட்ட வேகாது தம்பி. ஆமா தம்பி, நீங்க தான் மனசு வைக்கணும். சாக போற உயிர் சந்தோஷமா சாந்தி அடையும் தம்பி. நீங்க நினைச்சா மட்டும்தான் தம்பி அது முடியும். என்னங்க கவிதா? என்ன திலீபன், எனக்கு உன் நிலைமை புரியுது. அதனால உன் விருப்பம் இல்லாம நீ இதை செய்ய வேண்டாம். என்னமா பேசுற? அப்பா அம்மாவத்த பாருமா. சாக போற மனுஷன் மனசு வதப்பட்டு சாகணுமா? ஆமா தம்பி, நீங்க மனசு வச்சாதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையும் தம்பி. நீங்க தான் மனசு வைக்கணும். சாக போற உயிரை சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். நீங்க நினைச்சா மட்டும்தான் அது நடக்கும். கண்டிப்பா மாமா சந்தோஷப்படுவார் மாப்ள. ஆமா மாமா, அவர் சொன்ன வேலையை சரியா முடிச்சிட்டோம்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அந்த லெட்டர் வந்து இவனா? வணக்கம் சார். வரேன் சார். நில உன்னை யார் உள்ள விட்டது? சார் அது வந்து சார். ஏய் என்ன சாரு மோருன்னு முதல்ல வெளில போயா? இல்ல சார், ஐயா சொல்லிதான். டேய், மாமா மேல கை வச்சுட்டு மறுபடியும் கம்பெனி கூட வந்திருக்கியா? உனக்கு எவ்வளவு திமிரதா நீ உள்ள வந்திருப்ப? ஏய் சொல்லிட்டு இருக்க, முதல்ல வெளில போயா? போடா. நட்ராஜ். அப்பா வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சார். பாருங்க, மறுபடியும் பிரச்சனை பண்றதுக்கு கோவிச்சு தண்டிக்க தெரிஞ்ச நமக்கு மன்னிக்கவும் தெரியணும்.
அப்பா சாரி சுப்பு, ஐயா போய் உன் வேலையை பாரு. நன்றி ஐயா, வரேன் சார். அப்பா இதால ஏற்கனவே டேய், நாம பிசினஸ் பண்றவங்கடா. எல்லார் மேலயும் கோவப்பட்டு தூக்கி போட்டா ஆச்சா? ஆஹா, விட்டு கொடுக்கணும். அப்பதான் நாம யாரு என்னன்னு அவங்களுக்கு புரியும். விலக்கி வச்சா என்னடா ஆக போகுது? ஆமா நடராஜ், முதல்ல நான் கூட வேணான்னு தான் சொன்னேன். கிருஷ்ணன் தான் எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சான். அது இல்லாம பிரபா தானடா அவனை நல்லா வெளுத்து வாங்கியிருக்கான். சரி, அதெல்லாம் விடு, நீ போய் உன் வேலையை பாரு. சரி சரி, போன வேலை என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. கான்ட்ராக்டரே நேரா ஆபீஸ்க்கு வரேன்னு வர சொல்லிருக்காருப்பா. அப்படியா? ஆமாப்பா. ரொம்ப சந்தோஷம். சரி, போய் வேலையை பாரு. சரிப்பா, வாங்க மாமா. சந்திரசேகர் வருவாரு, என் கேபினுக்கு அனுப்பு. ஓகே சார். பாய். என்னடா மாப்பிள? என்ன மாமா இது? அவனை போய் அப்பா அப்பாயின் பண்ணிருக்காரு. டேய், மாமா எது செஞ்சாலும் அர்த்தத்தோட தாண்டா செய்வாரு. ஹலோ, போன் வந்த போதுமே சொல்லுங்க பிஸி ஆயிடுவான். நான் அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன் சார். ஓகே சார், ஓகே சார். ஹலோ, இப்ப அதுவா முக்கியம்? நான் கண்டிப்பா இதை பத்தி பேசுறேன் சார். என்னங்க நீங்க தானே போன் பண்ணீங்க? சரி, அவர் எங்க? அவருன்னா எவரு? ஹலோ, நான் அவந்திகா பேசுறேன். ஓகே சார். நீ அம்மா? அவர் இருக்காரான்னு கேட்டேன். இருக்காமா? ஓகே சார். மாப்பிள, ஹலோ, அவன் இன்னொரு லைன்ல பிஸியா இருக்காமா? சார், அந்த போனை வைக்க சொல்லிட்டு இந்த போனை கொடுங்க. கொடுக்குறமா? ஓகே சார். யா மாப்பிள, இந்த போன்ல பேசுறா. ஒன் செகண்ட். முக்கியமான பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்க மாமா. என்ன மாமா இது? இது அதை விட முக்கியமான கால்ரா. சாரி சார், நான் திரும்ப கூப்பிடுறேன் சார். சாரி சார், தப்பா நினைக்காதீங்க. யாரு மாமா? நீயே பேசுறா. யாருங்க? யாருங்கன்னா? சொல்லுங்க. நீங்க எல்லாம் எதுக்கு பொண்ணு பார்க்க வரீங்க? உங்களுக்கு எல்லாம் எதுக்கு கல்யாண காட்சின்னு கேக்குறேன். அவந்திகா, மூச் பேசக்கூடாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? பொண்ணு பார்த்துட்டு போய் 180 நிமிஷம் 35 வினாடி ஆகுது. இப்ப வரைக்கும் ஒரு போன் பண்ணல. அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுல பொண்ணு பார்க்க சொன்னாங்க, நாமளும் பார்த்தோம். பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்க, தலையாட்டணும். மத்தபடி எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. பின்ன எப்படி? ஏன் இப்ப வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணல? அவந்திகா, அது வந்து நான் அவந்திகாதா. பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி அவ பின்னாடி எப்படி எல்லாம் சுத்தி இருக்கோம். இப்பதான் கன்ஃபார்ம் ஆச்சே. அவளுக்கு ஒரு போனை போடுவோம். அப்படியே பார்க்கு, பீச், பப்புன்னு எங்கேயாவது கூட்டிட்டு ஊரை சுத்துவோன்னு ஏதாச்சும் ஒண்ணு தோணுச்சா? இல்ல, எங்க ஆபீஸ்ல. நீங்க சொல்லவே வேண்டாம், பார்த்தாலே தெரியுது. படிக்கும் போது வீடு, வீடு விட்டா ஸ்கூலு, இப்போ ஆபீஸ், ஆபீஸ விட்டா வீடு. என்னங்க பொழப்பு இது? அப்புறம் நான் எதுக்கு? என்ன சொல்லாம சொல்றீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படிதான் இருப்பேன்னு? ஐயோ இல்லங்க. மாப்பிள்ள வகையா மாட்டிக்கிட்டானோ? இப்போ நேரா வீட்டுக்கு போறீங்க. சூப்பரா ட்ரெஸ் பண்றீங்க. ஆமா, பக்கத்துல மாமா இருக்காரா? இருக்காரு. ஓகே, அவரை கூட்டிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வரீங்க. எங்க? சொல்லுவேன்ல. சரிங்க. இப்ப முதல்ல போனை கட் பண்ணுங்க. சரி. எங்கேயோ வர சொல்ற மாமா. என்னக்கா மாமாவை இந்த வாங்க வாங்குற? இப்போ இந்த வாங்க வாங்கினதா நாம சொல்றதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு சொல்லுவாரு. நல்ல ஏரியா தாம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷம்க்கா. அதான் பக்கத்துல இருக்கீங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு. கண்டிப்பாமா, நாங்க 2 பேரும் வந்து உன்னை பாத்துக்கிறோம். நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரி. ஐயோ, என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? சாப்பிட்டு போலாமே. பரவாயில்லப்பா, பால் சாப்பிட்டோம். வீடெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி வாங்க போ. வாங்க வாங்க வாங்க, பொறுமையா பொறுமையா வாங்க வாங்க. வர சுமதி. வாங்க. வரங்க. வரேன்பா. சந்தோஷம் சந்தோஷம். இந்தாங்க. ஆஹா,
செய்முறை வந்தாச்சு. அத்தை வாங்க அத்தை. சுமதி என்ன மாப்பிள்ள அவ கோச்சுக்கிட்டு போறா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நீங்க வாங்க அத்தை. வாங்க. என்னடி இப்ப இவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேளுங்க. ஏன் இப்ப வந்தது வராதமா மூஞ்சிய காமிக்கிற? ஆமா, பால் காய்ச்சதுக்கு வர சொன்னா நீ எப்ப வந்திருக்க? இப்ப மணி என்ன ஆகுது? என்ன சுமதி நீ எனக்கு மட்டும் லேட்டா வரணும்னு ஆசையா என்ன? அதான் உங்க அப்பா இருக்காருல. ஏன் என்ன சொன்னாரு? இங்க போக கூடாதுன்னு சொன்னாரா? அவருக்கு என்னடி எதுக்கு எடுத்தாலும் நொட்ட சொல்லிக்கிட்டு. ஏன் அத்தை, அந்த கிருஷ்ணன் குடும்பத்துக்கு மாமா என்ன அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்காரா? இங்க பாருங்க, அடிமை கிடிமன் பேசிங்கன்னா அவ்வளவுதான் பாத்துக்கோங்க. ஏண்டி மாப்பிள்ள சொல்றதுல என்னடி தப்பு? உங்க அப்பாக்கு மேல அக்கறை இருந்தா இந்நேரம் வந்திருக்கணும்ல. நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுக்கே இப்படி மூஞ்சி தூக்குற. உங்க அப்பா வரவே இல்ல. மாப்பிள்ள உங்க அப்பாவை அடிமைன்னு சொன்னதுக்கு மட்டும் உனக்கு கோவம் வருது? என்னமோ பொடி. இப்ப எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சு. ஐயோ, என்னத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? அத்தை, நீங்க இப்படி பேசக்கூடாது. சுமதி வாடிங்க. முதல்ல அத்தைக்கு ஒரு காபி போட்டு எடுத்துட்டு வா. வா, நான் அத்தைக்கு வீடெல்லாம் சுத்தி காட்டுறேன். அத்தை வாங்க அத்தை, நம்ம வீடை சுத்தி பார்ப்போம். வாங்க அத்தை, வாங்க. வாங்க அத்தை, வாங்க வாங்க. இதா நல்லா பாருங்க. இதுதான் மெயின் பெட்ரூம், அதாவது மாஸ்டர் பெட்ரூம். அத்தை எப்படி இருக்கு? இது மட்டும் இல்ல அத்தை, அந்த ரூம் வந்து பாருங்க, அது ஒரு பெட்ரூம். இதுதான் உங்க வீட்டோட ஹால் சைஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு மாப்ள. சும்மா 10 பேர் படுத்து தூங்கலாம் அத்தை. அது மட்டும் இல்ல அத்தை, இந்த வீடு மட்டும் பெருசு இல்ல, இந்த ஏரியாவும் ரொம்ப பெருசு. ஆமா அத்தை, இங்க சாதாரணமான ஆளுங்க எல்லாம் குடியிருக்க முடியாது. ரொம்ப ஹை லெவல் ஆளுங்க தான் குடியிருக்க முடியும். ஓ அப்படியா? ஆமா அத்தை, நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி ஏரியா. அம்மா காஃபி எடுத்துக்கோங்க. காஃபி. அம்மா அப்பா ஏதாவது சொன்னாரா? ஆமாண்டி, அவர் சொல்லிதான் எல்லா விஷயமும் நடக்குதாக்கும். சரி அதை விடு. அம்மா இங்க மாடிலாம் இருக்கு தெரியுமா? அப்படியா? நீ வா, உனக்கு காட்டுறேன். சரி போலாம் வா. வாங்க வாங்க வாங்க. வாமா. சும்மா இந்த வீட்டை நாளொன்னும் பார்த்து பார்த்து கட்டி இருக்கிற வீடு. என்ன மாப்ள நீங்க? என்னமோ நீங்களே சொந்தமா வீட்டை கட்டின மாதிரி பேசுறீங்க. அத்த, இன்னும் கூடிய சீக்கிரத்துல எனக்கு ப்ரமோஷன் வரும். ரெவன்யூ ஆபீஸ்ல கிளார்க்கா இருந்து அதுக்கு மேல போவேன். அப்ப தெரியும் இந்த செம்புலிங்கத்தை. ஏய் சுமதி, என்னம்மா? என்னம்மா? அங்க பாரு, அது நம்ம திலீபன் மாதிரி இல்ல? மா என்ன பேசுற? திலீபன் எப்படிமா இங்க? இல்லடி, அது நம்ம திலீபன் தான். இல்லத்த. இல்ல மாப்ள, அந்த பையன் திலீபன் மாதிரி தான் இருக்கான். அத்த, பெங்களூர் பஸ் எல்லாம் இந்த வழியா தான் போகும். நீங்க அந்த நினைப்பிலேயே பேசுறீங்க. வீடுங்க அத்த, இந்த வேலூருக்கு எதுக்கு திலீபன் வர போறான்? மா வாமா, நம்ம கீழே போலாம். இந்த பாருங்க அத்த, நீங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. இருங்க, போய் வேலூர் ஸ்பெஷல் பிரியாணி வாங்கிட்டு வரேன். சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா கண்ணெல்லாம் நல்லா தெரியும். இல்லத்த, நீங்க பசிக்கிறகத்தில் இருக்கீங்களேன்னு சொல்ல வந்தேன். சரிடி, நான் கடைக்கு போய் அத்தைக்கு பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? அத்த, ஒரு 500 ரூபா சில்லறை இருந்தா கொடுங்களேன். இல்ல, எங்கிட்ட 1000 ரூபாவா இருக்கா? பயபுள்ள சில்லறை கொடுக்க மாட்டான். அதான். சரிதா, நான் பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறேன். அத்தை கூட்டு போ.
எங்க போயிட்டான்?